நீங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்களும் உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த வீக்கெண்டுக்கு எங்கேயாவது வெளிய போணும்னு பிளான் பண்றீங்க. எங்க போலான்னு மாங்கு மாங்குன்னு சர்ச் பண்ணி கடைசில ஒரு அபாண்டன்ட் பிளேஸ கண்டுபிடிக்கிறீங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதும், கூகுள் ரிவ்யூல பார்க்கும்போதும், அந்த இடம் அவ்ளோ ஒண்ணும் பயங்கரமான இடம் இல்ல, சேஃப் தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பிளஸ் அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்றதுனால அங்க யாரும் அவ்வளவா வரவும் மாட்டாங்கங்கிறதையும் கண்டுபிடிக்கிறீங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யாரும் போய் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஓனரும் அடிக்கடி போமாட்டாங்கன்ற நம்பிக்கையில வீக்கெண்ட்ல அங்க போய் பார்க்கலான்னு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் போட்டு வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி வீக்கெண்ட் வந்த அடுத்த செகண்டே 2 ஃப்ரெண்ட்ஸ் பைக் எடுத்துட்டு வராங்க. 4 பேரும் பைக் ஏறி கிளம்புறீங்க. லொகேஷனை கரெக்டா கூகுள்ல போட்டு தான் போறீங்க. ஆனா ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறீங்க. சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல. அப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நீங்க அந்த இடத்த 360 டிகிரி வியூல கூகுள் மேப்ல பார்த்திருக்கீங்க. இதே மாதிரி ஒரு சரவுண்டிங்ல தான் அந்த பில்டிங் இருக்குங்கிறத நீங்க ஏற்கனவே பார்த்ததுனால, இங்க தான் எங்கேயாவது ஒரு வழி பிரியும்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, சரியா கவனிச்சு வண்டிய பொறுமையா ஓட்டிட்டு சொல்றீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் வண்டிய பொறுமையா ஓட்டிட்டு போகும்போது, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ரோட்ட விட்டு தனியா ஒரு வழி பிரியறத பாக்குறாரு. ஆனா அந்த வழி காட்டுக்குள்ள போகுது. சரி, வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, இதுல தான் போகணும்னு 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த காட்டு வழியா டிராவல் பண்றீங்க. எல்லாருக்கும் இருந்த ஒரே சின்ன பயம் என்னன்னா, காட்டு வழியா போகுதே, பயங்கரமா இருக்குமோ அப்படின்ற பயத்துல இருந்தீங்க. ஆனா அங்க அப்படி எதுவுமே கிடையாது. வழி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா, சுத்துக்கு சுத்து ரொம்ப இயற்கையோட அழகான வித்தியாசமான பூக்களோட அந்த இடமே ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாதையில நீங்க போக போக உங்க 4 பேரு மனசுலயும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், அப்பதான் ரொம்ப நிம்மதியா வாழ முடியும்னு உங்க 4 பேர் மனசுலயும் ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருந்தது. நேரா போய்க்கிட்டே இருக்கீங்க. கரெக்ட்டா உங்களுக்கு முன்னாடி ஒரு 8 அடிக்கு பெரிய கேட் இருக்கு. அங்க அப்படியே பைக்க நிறுத்திட்டு பக்கத்துல போய் கேட்ட ஓபன் பண்ணலான்னு பாக்குறீங்க. ஆனா அது ரொம்ப பழைய கேட். துரு பிடிச்சு போயிருக்கு. அதை எப்படியாவது ஓபன் பண்ணலான்னு 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்க சக்திகள் எல்லாம் போட்டு அந்த கேட்ட ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போறீங்க. பங்களா மாதிரி இருக்கு அந்த பில்டிங். ரொம்ப பெரிய பில்டிங். 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அவ்ளோ அழகா இருக்கு. உள்ள போய் பார்க்கலான்னு முயற்சி பண்றீங்க. ஆனா மெயின் டோர் லாக்ல இருக்கு. உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஓபன்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த ஜன்னல் வழியா உள்ள எகிறி குதிச்சு போயிட்டாரு. மத்தவங்களையும் கூப்பிட்டதும் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள போயிட்டீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் உங்க 4 நண்பர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அந்த இடம் அவ்ளோ அழகா இருந்தது. என்னதான் அந்த இடம் பாழடைஞ்சு போய் இருந்தாலும் அங்க இருக்க பொருட்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. யார் இதை இப்படியே விட்டுட்டு போயிருப்பா, சரியான ரசனை கெட்டவன்னு மாத்தி மாத்தி அந்த இடத்தோட ஓனரை திட்டிக்கிட்டு இருந்தீங்க. 4 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. அங்க இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் அழகா இருக்குன்றதுனால அங்க இருக்கிற எல்லாத்தையும் வீடியோவாவும் எடுக்கிறீங்க, போட்டோவும் எடுக்கிறீங்க, செல்ஃபீஸும் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கேயும் இதையே பண்றீங்க. ஆனா செகண்ட் ஃப்ளோர் போலான்னு பிளான் பண்ணும்போது 2 பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டே போலான்னு சொல்லிட்டு 4 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ உங்களை கவனிக்கிற மாதிரி உங்க 4 பேருக்கும் ஃபீல் ஆகுது. சம்பந்தமே இல்லாம ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்க எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. அப்பதான் உங்களோட ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, நம்ம சாப்பிடுறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு ஏதாவது ஒரு காட்டு விலங்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிரலான்ட்டு சொல்றாரு. நீங்களும் அதுதான் சரியா இருக்கும்னு எல்லாரும் அவசர அவசரமா சாப்பிட்டு செகண்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போறீங்க.
அங்க போய் பார்த்தா, 2ண்ட் ஃப்ளோர் போறதுக்கு 2 படி பிரியுது. 2 படி வழியா போய் பார்த்தாலும் 2 கேட் இருக்கு. அந்த 2 கேட்டும் பூட்டியிருக்கு. அந்த பூட்ட ஈஸியாலாம் தொறக்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பெருசா, திக்கான பூட்டா இருக்கு. எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அங்க ஒரு 4 அடிக்கு விண்டோ இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த விண்டோ ஸ்லைடிங் விண்டோன்றதையும் கவனிச்சு, உங்க எல்லாரையும் அந்த விண்டோ வழியா கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றாரு. ஆனா அந்த ஸ்லைடிங் விண்டோ நான் நகர மாட்டேன்னு டைட்டா நகராம அப்படியே இருந்தது. நீங்க பொறுமைய இழந்து போயி அந்த கண்ணாடிய உடைச்சு உள்ள போயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அது வழியா வர சொல்றீங்க. நீங்களும் உங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ 2ண்ட் ஃப்ளோரோட ஒரு ரூம்குள்ள போயிட்டீங்க. திரும்பி அந்த ரூம சுத்தி பார்க்கும்போது தான் உங்க 4 பேருக்கும் உண்மையான பெரிய ஷாக் இருந்தது. ஏன்னா, அந்த ரூம யாரோ யூஸ் பண்ற மாதிரி நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல எல்லா பொருட்களும் ப்ராப்பரா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வீட்ல யாரோ இருக்காங்களா? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள யாரோ பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த வீட்ல தங்குற ஒருத்தரா? சரி. அப்படி ஒருவேள அந்த வீட்ல தங்குற ஒருத்தரா இருந்தா, 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்க 2 கேட்டும் பூட்டியிருக்கு. ஆனா, அந்த 2 கேட்டும் துருப்பிடிச்சு போயி அழுக்கா இருந்திருக்கு. யூஸ் பண்ணியிருந்தா அந்த கேட்டும், இல்ல அந்த துருப்பிடிச்ச பூட்டும் அழுக்கு படியாம, தூசு படியாம இருந்திருக்கணுமே! இப்ப சொல்லுங்க. அந்த வீட்ல யாராவது தங்கிட்டு இருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது இருக்கா?